எல்லாம் நடத்திடுவோம். அதுக்காக தான் நான் அதை கீயா எங்கெல்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த யூனிட்ஸை கொஞ்சம் கவர் பண்ண முயற்சி பண்றேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஃபுல்லாக டெஸ்ட் அந்த மாதிரி கொண்டு போயிடுவோம். இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொண்டு போக முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். Now coming to literary movements, let's start the recording. Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRB, Approaches to Literature. We are discussing literary movements. And in this video, we'll discuss what is social realism. அப்போ social realism அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is an artistic movement and a literary movement which emerged in the early part of the 20th century. இப்போ 19th century கடந்து 20th century வந்துட்டோம். And what was the focus of social realism? Realismனா depicting things as it is, portraying things as you see. நீங்க ஒரு விஷயம் பார்க்குறீங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை அப்படியே காட்சிப்படுத்த முயற்சி பண்ணுவது. அப்ப இந்த ஏர்லி 20th செஞ்சுரியில என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, the lives of people was filled with struggles and the society was filled with injustice. சமூக ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்தது. இங்க யார் ரொம்ப சஃபர் ஆனா அப்படின்னா, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளும், எக்கனாமிக்கலி மார்ஜினலைஸ்டு பீப்புள், லிங்குவிஸ்டிக்கலி மார்ஜினலைஸ்டு பீப்புள், அவங்கெல்லாம் ரொம்ப சஃபர் ஆனாங்க. அவங்களுடைய வாழ்வியலை இலக்கியங்கள்ல அப்படியே படம் பிடித்து காட்ட முயற்சி பண்ணிய ஒரு மூமெண்ட் தான் சோசியல் ரியலிசம். சரி, சோசியல் ரியலிசம் என்ன ட்ரை பண்ணுச்சு, என்ன எய்ம் பண்ணுச்சு அப்படின்னா, இட் எய்ம் டு ரெப்ரசன்ட் சோசியல் இஷ்யூஸ். சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே படம் பிடித்து காட்ட முயற்சி செய்தது. என்ன மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, பாவர்ட்டி இருந்தது, இன்இக்வாலிட்டி இருந்தது, லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், வேலைக்கு போறவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, அது இருந்தது. அண்ட் தென் தேர் வாஸ் சோசியேட்டல் ஹார்ட்ஷிப்ஸ், இரண்டு சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு. இது எல்லாத்தையும் எந்தவித கலரிங்கும் இல்லாம அப்படியே யதார்த்தத்தை அப்படியே பிரசன்ட் பண்ணது. அதற்கப்புறம் இட் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஒர்க்கிங் கிளாஸ் லைஃப் கண்டிஷன், தேர் டெய்லி லைஃப்ஸ், தேர் சேலஞ்சஸ் அண்ட் the economic condition of those people, the social condition of those people, and the cultural condition of those people. அதற்கப்புறம் இந்த ஒர்க் எதுக்கு சார் சோசியல் ரியலிசம் அப்படின்னா, they were advocating change. மாற்றங்கள் நடந்தே ஆக வேண்டும், மாற்றங்கள் வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு கருத்தை முன்வைத்து தான் இவங்க என்ன பண்ணாங்க, சோசியல் ரியலிஸ்டிக் ஒர்க்ஸ் எழுதினாங்க. அண்ட் they were having documentary approach. What is a documentary approach? In documentary movies எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே யதார்த்தமாக இருக்கும், அந்த மாதிரி யதார்த்தமான விஷயங்கள் வச்சிருந்தாங்க. சரியா? இப்ப இலக்கியத்துல இந்த சோசியல் ரியலிசத்தை அதிகமா பயன்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, these are the few writers. One is Upton Sinclair, the author of the novel The Jungle. அடுத்தது John Steinbeck, the author of the novel The Grapes of the Wrath. அப்புறம் Emily Zola, okay, the author of the novel Germinal. They presented the problems of the working class people. அதற்கப்புறம் in art you have a few painters. யார் அந்த பெயிண்டர்? Diego Rivera, Jose Clemente Orozco and Andre Daumier. இவங்க ஆர்ட்ல அந்த சமூகத்தில் இருந்தக்கூடிய விஷயங்கள் அப்படியே படம் பிடித்து காட்டினார்கள். Okay, in cinema you have a film like The Bicycle Thieves, directed by Vittorio De Sica, and the movie Germinal by Claude Berry. இதெல்லாம் இப்ப நீங்க காக்கா முட்டை அப்படின்னு தமிழ்ல படம் வந்தது, அதெல்லாம் சோசியல் ரியலிசம் மூவி தான். Just to give you a taste of what it is. Okay, so here now let's go with the literary movement Verismo. What is Verismo அப்படின்னு கேட்டீங்கன்னா, Verismo comes from the Italian word vero. Okay, vero, Italian word, root word analysis, etymology, etymological analysis ன்னு சொல்லுவாங்க. So Italian rootல இருந்து வருது. Vero means
true or real. So this Verismo is an Italian literary movement, okay, which aim to describe ரியாலிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்காக வந்த ஒரு மூமெண்ட். இதுல நமக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு இஸ் கயோவானி வர்கா, தி அதர் ஒன் இஸ் லுகி கப்புவானா. இவங்க ரெண்டு பேரும் they are called the proponents of Verismo. They also wrote the manifesto of the genre called Verismo. Are you here, teachers? Yes, sir. Yes, sir. And there was another famous writer. என்ன அப்படின்னா மெட்டில்டே சிராவோ அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க. And followed by that in 1926 there was a Nobel winner from this movement. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is Grazia Deledda. Grazia Deledda அப்படிங்கிற இந்த ரைட்டர்ஸ். அண்ட் இந்த வெரிஸ்மோ உடைய கீ ஃபீச்சர் என்ன அப்படின்னா they were trying to move closer to reality. Okay, they were trying to go closer to reality. ரியலிசத்துக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருந்தோ அது எல்லாம் இதுக்கும் பொருந்தும். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இவங்க எல்லாம் இட்டாலியன் ரைட்டர்ஸ். திஸ் மூமெண்ட் இஸ் பியூர்லி இட்டாலியன் மூமெண்ட். Okay, it portrayed social issues. It also portrayed regionalism. Regionalismனா இட்டாலிக்குள்ளார நிறைய ரீஜன்ஸ் இருக்கும். நார்த் ரீஜன், சவுத் ரீஜன், ஈஸ்ட், வெஸ்ட். அப்போ ஒவ்வொரு ரீஜனுக்குமே there were individual customs, there were individual traditions, there were individual dialects. அதை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க நாவல்ஸ் எழுதினாங்க. ஓகே, அதுல முக்கியமான ரைட்டர் யாருன்னு நம்ம சொல்லிட்டோம். ஒன்னு கயோவானி வர்கா, தென் லூகி கப்புவானா, ஓகே, அப்படிங்கிற இந்த ரைட்டர்ஸ். அண்ட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நாவல்ஸ் they were giving pen picture of the Italian society. பென் பிக்சர் அப்படின்னா நீங்க வாட்டர் கலரிங் அல்லது கேன்வாஸ் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ரிச் கலர்லாம் இருக்கு, பயங்கரமா கலர் பண்ணிடலாம். ஆனா பென் பிக்சர்னா இருக்கிறத அப்படியே நீங்க பென்சில்ல வச்சு வரைவீங்களா, ஒருத்தர் கருப்பா இருக்காருன்னா கருப்பா தான் காட்ட முடியும், வேற கலர் பண்ணியெல்லாம் காட்ட முடியாது. அந்த யதார்த்தத்தை அவ்வாறு காட்டிய ஒரு இட்டாலியன் ரியலிசம் மூமெண்ட், தட் இஸ் வெரிஸ்மோ. ஓகே, okay, naturalism is offshoot moment of realism. Okay, realismத்துல ஒரு branch தான் naturalism. Natural அப்படின்னா as it happens அது அப்படியே present பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா in naturalism the writers of naturalist drama or naturalist novel, they try to present a more scientific and more deterministic view of the world. இந்த வேர்ல்டை வந்து அவங்க படம் பிடித்து காட்டும் பொழுது அதை சயின்டிஃபிக்கா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க, மோர் டிட்டர்மினிஸ்டிக்கா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. டிட்டர்மினிசம் அப்படின்னு ஒரு இசம் இருக்கு. வாட் டு மீன் டிட்டர்மினிசம்? எனி ஐடியா அபவுட் வாட் இஸ் டிட்டர்மினிசம்? Deterministic attitude means to be affirmative of what you see. இதை வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை அவங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னா they explore a problem in its context, in its environment, in its social background, in its hereditary background. இப்போ ஒருத்தன் வந்து கொஞ்சம் ஃபிட்ஸ் வருது அப்படின்னா அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல ஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. This is called natural. The actions happen naturally. Why does a man behave like this? Because it is there in his human nature. It is inbuilt. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? The first thing is key feature of naturalism. Number one, they have a deterministic world view. What is this deterministic world view? அப்படின்னா things that happen in the world happen beyond the control of the human being. ஒருத்தன் சிம்பிளா சொல்லணும்னா a man or a woman at age, adolescent ageல falling in love with the other sex is quite natural. It is called a natural. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பருவ வயதில்
ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய செக்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது நேச்சுரலா வரும். திஸ் இஸ் கால்ட் நேச்சுரலிசம். ஓகே, அப்போ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் an example of what it is. The second one is right, the focus on seedy and the gritty. Seedy and gritty na ஒன்றும் இல்லை, and there are some dark aspects in life. The dark aspects அதை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரியலிசத்துல வர ஒரு பிரான்ச்னு சொல்லிட்டோம். அப்ப வாழ்க்கையின் யதார்த்தத்துல லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் a bed of roses. அங்க தான்ஸும் இருக்கும். தான்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரே ஒரு பூ தான் இருக்கும். ஒரு செடியில நிறைய முள் இருக்கும், ஆனா ஒரே ஒரு பூ இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல நிறைய டார்க் மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டார்க் மூமெண்ட்ஸ்ல நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், இமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரூ டு லைஃப் தே வில் பிரசன்ட் இட். வாட் இஸ் திஸ் சயின்டிபிக் ஆப்சர்வேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, precision, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருப்பாங்க. we call it as complete detachment. இப்போ நீங்க ஒரு சால்ட் அனாலிசிஸ் பண்றீங்க, வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை டேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஒரு எடுப்போம், அப்படி தூரமா எட்டி வச்சு அப்படி போடுவோம், போட்டு இதை அப்சர்வ் பண்ணுவோம் தூரத்துல வச்சு. இதுவே வீட்டுல வந்து நீங்க ஒரு சுகரோ சால்ட்டோ என்ன அப்படின்னா இது அதை எடுத்து என்ன பண்ணுவீங்க, வாயில கொஞ்சம் போட்டுக்குவீங்க காஃபில போடுறதுக்கு முன்னாடி அல்லது பாயசத்துல போடுற முன்னாடி. பட் in science you don't do that. That is called detachment. In storytelling they will have that detachment and very very scientific approach. Logic பக்காவா இருக்கும். The tone of naturalism is pessimistic. ஆப்டிமிசத்துக்கு வழியே இருக்காது. they believe in pessimism and fatalism. வேற ஒண்ணு இல்லை சார், அது தலையெழுத்து சார். ஒருத்தர் வேலைக்கு போறாரு, அந்த வேலையில என்ன பண்றாரு, மிஷின்ல கை கொடுத்து மாட்டிடுச்சு. அவருடைய ஜாக்கிரதையால இருக்கலாம், அல்லது பிகாஸ் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப டயர்ட்னஸ்ல மறந்து கையை உள்ள விட்டு கை போயிடுச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் தலைவிதி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பீயிங் நேச்சுரல். அப்படிதான் மக்கள் யோசிப்பாங்க. Who are the famous writers? Let's get into that segment. The famous writer of naturalism, the proponent of naturalism is Emile Zola. Emile Zola தான் proponent of naturalism. அவங்க எழுதின ரொம்ப ஃபேமஸான நாவல் அப்படின்னா ஒன்னு ஜெர்மினல், அது ஒன்னு நானா. அதற்கப்புறம் யூ ஹாவ் ஸ்டீஃபன் க்ரேன், ரொம்ப ஃபேமஸான ரைட்டர், who wrote a novel titled Maggie. இந்த சப்டைட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். A Girl of the Streets, The Red Badge of Courage, The Open Boat அப்படிங்கிறது அவருடைய நாவல். அதற்கப்புறம் யூ ஹாவ் a very important American realist, Theodore Dreiser. இவர் எழுதின இந்த நாவல் ரொம்ப ஃபேமஸ், An American Tragedy. ஓகே, American Tragedy அப்படிங்கிற நாவல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதனோட பப்ளிகேஷன் டீடைல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் ஜாக் லண்டன் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் எழுதின நாவல் டு பில்ட் அ ஃபயர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃப்ராங்க் நாரிஸ், the author of Mac Tiago and the Octopus, is a very important novel which depicted the impact of economic and social forces on individual. ஒரு இண்டிவிஜுவல் வந்து எப்படி சஃபர் ஆகுறான் இக்கானமினால அல்லது இந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்னால எப்படி சஃபர் ஆகுறான், இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால எப்படி சஃபர் ஆகுறான், கேபிட்டலிசத்தினால எப்படி சஃபர் ஆகுறான் அப்படின்னு சொன்ன ஒரு ரைட்டர். அதற்கப்புறம் எடுவார்டோ டுஜார்டின் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க. தென் யூ ஹாவ் ஹாம்லின் கார்லின். இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. they are very important writers in naturalism. Okay teachers, let's go ahead with impressionism. Impressionism is basically an art movement. இது வந்து ஆர்ட் மூமெண்ட். இது மாதிரி தான் நெட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இம்ப்ரெஷனிசம் இஸ் பேசிக்கலி அ டேஷ் மூமெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இம்ப்ரெஷனிசம் இஸ் அ ஆர்ட் மூமெண்ட். வேர் டிட் இட் ஒரிஜினேட் அப்படின்னா, இட் ஒரிஜினேட்டட் இன் ஃப்ரான்ஸ் டியூரிங் த லேட் 19th century, பர்டிகுலர்லி இன் த ஃபீல்ட் ஆஃப் பெயிண்டிங். அங்க ஒரிஜினேட் ஆனது. அது நம்ம ஏன் சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இம்ப்ரெஷனிஸ்ட்ல இருந்து தான் பின்னாடி உங்களுக்கு இன்னும் ஒரு சில மூமெண்ட்ஸ் வரப்போகுது, லிட்ரரி மூமெண்ட்ஸ். ஓகே, த வேர்ட் இம்ப்ரெஷனிசம் அதை காயின் பண்ணது யாரு, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் கொஸ்டின் வரும். ஹூ காயின் த டேர்ம் இம்ப்ரெஷனிசம் அப்படின்னா, இட் வாஸ் காயின் பை த பிரெஞ்ச் ஆர்ட் கிரிட்டிக்
The name of the French art critic is Louis Leroy. Louis Leroy அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை காயின் பண்ணாரு. In order to refer to a few impressionist painters. Who are those impressionist painters? அப்படின்னா number 1, Claude Monet. Number 2, Vincent van Gogh. Then Auguste Renoir and Edgar Degas. இந்த எட்கர் டிகாஸ் அப்படிங்கிற நேம் தான் டெகா பெயிண்டிங் அப்படின்னு நிறைய நாவல்ஸ்ல டெகா பெயிண்டிங்னு சொல்லி வரும். ஸோ கெட் டு நோ த நேம் எட்கர் டெகாஸ். தென் எடார்ட் மேனட், பால் சிசான் அண்ட் மேரி கசாட். இவங்க எல்லாமே அவங்கள குறிக்கிறதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டேர்ம் தான் இம்ப்ரெஷனிசம். சரி, இம்ப்ரெஷனிசத்துடைய மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டர்ஸ் they were very much preoccupied with light and color. What is the effect of light on subject? Particularly, they were worried about vibrant colors and loose brushwork. ரொம்ப ரிச்சான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி மேற்கொண்டார்கள். Number 2, they wanted to capture important moments. They wanted to capture the important moments. Okay, they were very much involved in outdoor painting. Outdoor painting அப்படின்னு சொல்லும் பொழுது they wanted to capture the natural light. நேச்சுரல் லைட் எப்படி இருக்குமோ அது அப்படியே யதார்த்தமான ஒரு பெயிண்டிங் ஆக இருந்தது. ஓகே, and when it comes to subject matter, they focused on landscapes. They had focused on urban scenes, everyday life, and moments of leisure. இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நம்ம ஃபேமஸ் இம்ப்ரெஷனிஸ்ட் யாரு அப்படின்னா கிளாட் மோனட். அவங்களுடைய பெயிண்டிங் என்ன அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், நீங்க அப்புறம் எடுத்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க. கெட் டு நோ த நேம் ஆஃப் த பெயிண்டர்ஸ். த இம்ப்ரெஷன் தட் யூ கெட் வென் யூ see something. நீங்க ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குது பார்த்த உடனே, வாட் இம்ப்ரெஷன் டு யூ கெட் வென் யூ see for the first time? அது அப்படியே உங்களுக்கு டக்குன்னு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. The second painter, Pierre Auguste Renoir. The third one is Edgar Degas. Okay, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவங்களுக்கு பொறுத்த மட்டும் they had the desire to capture the fleeting moments. இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வைக்கப்படுது அப்படின்னா, அந்த வைக்கப்படும் போது இந்த கன்னத்துல ஒருவேளை நல்ல ஃபேர் ஸ்கின்டா இருந்தா யூ வில் நோ the gushing of the blood. அதை அப்படியே அவங்க பெயிண்டிங்ல என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. The sensory effect of a subject or the subject matter. நீங்க உடனே பாக்குறீங்க, அந்த பார்த்த உடனே உங்க மைண்ட்ல என்ன நிக்குதோ அந்த நிக்கிற விஷயம், ஒரு சின்னதா அவங்க பூர்வம் ஒரு லைட்டா மேல போயிருக்கு அப்படின்னா அது அந்த நிமிஷத்துல அப்படியே பெயிண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தத்ரூபமாக பெயிண்ட் பண்ணணும்னு நினைச்சவர்கள். ஓகே, அண்ட் when it comes to literature, ஆர்ட்ல இருந்து லிட்ரேச்சர் வரும் பொழுது the authors who wrote impressionist literature, they were focusing on the character's mental life. இந்த கேரக்டருடைய மென்டல் டிஸ்பொசிஷன் என்ன அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஃபைண்ட் பிளே லைக் த ஹாரி ஏப், இட்ஸ் எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளே. எக்ஸ்பிரஷனிசம்னா அந்த எக்ஸ்பிரஷனை ஃபோக்கஸ் பண்ணோம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை ஃபோக்கஸ் பண்றது இம்ப்ரெஷனிசம். அதனாலதான் அந்த பிளே எடுக்கும் பொழுது த ஹாரி ஏப் பை யூஜின் ஓனீல் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆஸ்க் யூ டு இன்டர்பிரேட் இட் as a impressionist play and expressionist play. Okay, the character's impressions. What impression does a character give you? Then what feelings that character evokes, and the sensations and emotions as experienced by the character, not as you try to interpret it. ஒரு கேரக்டர் மைண்டுக்குள்ளார என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சோ அது அப்படியே படம் பிடித்து காட்டுவது. இந்த மாதிரி ஸ்டைலை யார் சார் ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ஜீனியா வுல்ஃப் has followed impressionism in her novel Dalloway, and the narrative technique employed is stream of consciousness technique. அதற்கப்புறம் ஜோசப் கன்ராட்,
அவர் ஒரு நாவலா எழுதியிருக்காரு. இன்னொன்னு நாவலா ட்ரெடிஷன்ல தான் த ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் த லகூன். இது எல்லாமே தே ஆர் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷனிசம் இன் லிட்ரேச்சர். வேற ரைட்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க சார் அப்படின்னா, ஜேம்ஸ் ஜாய்ஸ் உடைய யுலிசிஸ் ஃபாலோஸ் இம்ப்ரெஷனிஸ்ட் ஸ்டைல். The feelings of that character is presented as it is. Okay, அதற்கப்புறம் ஜேம்ஸ் ஜாய்ஸ் உடைய portrait of an artist as a young man. அப்புறம் ஹென்ரி ஜேம்ஸ் உடைய the portrait of a lady and Daisy Miller. Daisy Miller is a very moving story. டைம் கிடைச்சிச்சுன்னா சும்மா ஒரு சின்ன ஷார்ட் சம்மரி படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் you have Charles Baudelaire who wrote a beautiful work La Fleur du Mal, okay, which is translated into English as The Flowers of Evil, which is an impressionist work.